அடுப்படி கைமணத்தின் பிரெயின் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மூளை இப்போ வாங்கி வச்சுருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு நல்லா உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். சோம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன விரல் அளவுக்கு பட்டை, தேவையான அளவு உப்பு, சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் யூஸ் பண்ணுறதுக்கு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பிரெயின் ஃப்ரை செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை இது போட்டு தாளிக்கணும். இது செவந்தோடனே இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டு செவக்க வறுக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் செவந்திருக்கு. இப்போ பாதி கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், மீதி இறக்கும்போது போடணும். இப்போ இந்த பிரெயினை போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இது ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்பு ஜீரகம் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காரம் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. நல்லா பிரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி வைக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் வேகிற அளவுக்கு. ஒரு 5 மினிட்ஸில் அது வெந்துடும். இதை பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வாசனையாக நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.